பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology admissions open. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போ 90% இந்த லோன் ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ஆப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறது சில ஜென்யூனான ஆப்ஸ் இருக்குது. அந்த ஜென்யூனான ஆப்ஸ் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா RBIயில் லைசன்ஸ் வாங்கின ஒரு அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். பட் 90% இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு லோனுன்ற பேரில் இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்ற பேரில் இருக்குமே தவிர அது எல்லாமே லோன் ஆப் கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு லோனுன்னு போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களோட ஆதார் காப்பி கொடுங்க, பேன் கார்டு காப்பி கொடுங்க, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கன்றதெல்லாம் கேட்பாங்க. இந்த ஆப்பில் வந்து எதுவுமே கேட்காது. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணோன்னே இமீடியட்டாக உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு பணத்தை வந்து கொடுத்துட்டு அதன் மூலிமா இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லோன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அவங்களோட மெயின் வந்து எய்ம் அதுவாக இருக்காது. உங்கள்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மிரட்டி எவ்வளோ பணம் அதிகமாக வாங்கலாம் அப்படின்றது தான். இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து எடுத்த அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கட்டினதுக்கு அப்புறமும் சரி முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா விட மாட்டாங்க. ஏன்னா உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த காண்டாக்ட் லிஸ்ட்டை வச்சு உங்கள் காண்டாக்டில் இருக்க எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்புவாங்க. அப்போ திருப்பி இந்த மாதிரி நான் யாரையும் காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ பாட்டம் லைன் என்ன அப்படின்னா நீங்கள் ஏமாறுறீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் ஏமாறக்கூடிய ஆளாக இருந்தது அப்படின்னா உங்களை ஏமாற்றி எவ்வளோ பணம் வாங்கலாம் அப்படின்றது தான் வந்து அவங்களோட எண்ணம். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இந்தியாவில் கிடையாதுங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றதுனால அது ஃபேக்கு தான் அர்த்தம். ஸோ முதல்ல வந்து இப்போ ஆன்லைனில் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை வந்து டெலிகிராம் மூலியமாக உங்களை கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இல்லீகல் ஃபண்ட்ஸ்லாம் வந்திருக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் இமீடியட்டாக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ உங்கள் மேலே ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் கேமரா ஆன் பண்ணுங்கன்னுவாங்க. இல்லை வந்து இந்த சிஸ்டம் இருந்தால் உங்களோட லேப்டாப் கேமரா ஆன் பண்ணுங்கன்னுடுவாங்க. அந்த கேமரா விட்டு எங்கேயும் போகக்கூடாது, யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது. யாராவது வீட்டில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல எல்லா டோர்ஸும் லாக் பண்ணிடுங்க, யார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் செக் பண்ணணும், எல்லாத்தையுமே நாங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ நீங்களே பாஸ்வேர்டெல்லாம் போட்டு நீங்களே தான் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் வந்து திருப்பி ஃபர்தராக கூப்பிட்றோம், இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்க, பணம் கட்டி ஏமாந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1930 அப்படின்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆன்லைனில் cybercrime.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அங்கே கால் பண்ணி அங்கேயும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதே வந்து ஒரு பெரிய இதாக நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக எடுத்துக்கிறாங்க நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைனில் கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். இதில் 2 விஷயம் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணும். என்னென்னா பணம் போச்சு பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் எல்லாருமே. பட் அப்படி நினைக்கக்கூடாதுன்றத ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மல்டிபிள் அக்கௌண்ட் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் எந்த அக்கௌண்ட் வந்து ஒரு நார்மல் ஒரு சிவிலியனோட அக்கௌண்ட்டு, யாரோட அக்கௌண்ட் வந்து ஒரு டெரரிஸ்டோட அக்கௌண்ட்டுன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு டெரரிஸ்ட்டை அட்டாக் பண்ணும்போது அந்த டெரரிஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ பிடிக்கும் போதோ அப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அவரோட அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கும். அப்போ வந்து இல்லைங்க நானே ஒரு கேஸில் ஏமாந்தது தாங்க இந்த பணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த ரெக்கார்டுமே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சமீப காலமாகவே இந்த லோன் ஆப்பில் ஸ்கேம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி நடக்குது, இதை எப்படி தடுக்கலாம்? இப்போ 90% இந்த லோன் ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ஆப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறது சில ஜென்யூனான ஆப்ஸ் இருக்குது. அந்த ஜென்யூனான ஆப்ஸ் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா RBIயில் லைசன்ஸ் வாங்கின ஒரு அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஸோ இது ஜென்யூன் ஆப்பா ஃபேக் ஆப்பா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா RBI வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துட்டு இந்த ஆப்போட கம்பெனி வந்து அங்கே வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் 90% இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு லோனுன்ற பேரில் இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்ற பேரில் இருக்குமே தவிர அது எல்லாமே லோன் ஆப் கிடையாது. ஸோ நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணும்போது மெயின் பர்பஸ் ஆஃப் த அந்த ஒரு ஆப்போட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க, உங்கள் கால் லாக்ஸ் எடுத்துப்பாங்க, உங்கள் மொபைல் கேலரி ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பில் உங்கள் பேங்க் டீட்டெயில் மட்டும் தான் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வேறு எந்த வெரிஃபிகேஷன் சிஸ்டமும் அதில் இருக்காது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அது ஃபேக் ஆப் அப்படின்றது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு லோனுன்னு போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களோட ஆதார் காப்பி கொடுங்க, பேன் கார்டு காப்பி கொடுங்க, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கன்றதெல்லாம் கேட்பாங்க. இந்த ஆப்பில் வந்து எதுவுமே கேட்காது. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணோன்னே இமீடியட்டாக உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு பணத்தை வந்து கொடுத்துட்டு அதன் மூலிமா இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லோன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. பட் அவங்களோட மெயின் வந்து எய்ம் அதுவாக இருக்காதுங்க. ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மிரட்டி எவ்வளோ பணம் அதிகமாக வாங்கலாம் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு 5000 லோன் வேணும்னு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது 5000 லோனுன்னு காமிக்கும். அதில் போய் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ண உடனே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 3500 கிரெடிட் ஆகிடும். ஸோ கிரெடிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்புக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5000 நாங்கள் லோன் கொடுத்துட்டோன்னு வரும். அந்த 1500 வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு போயிடும்.
ஸோ அப்போ அந்த 3500 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் 7 நாளில் திருப்பி கட்டணும், இல்லை 4 நாளில் திருப்பி கட்டணும் அப்படின்றது அந்த டேட்டில் இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 நாளில் கட்டலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு 2வது நாளே உங்களுக்கு கால் வரும். ஸோ கால் வந்துட்டு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், இன்றைக்கே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை கால் பண்ணி கேட்பாங்க. இல்லைங்க வந்து 4 நாள் டைம் இருக்குது, 7 நாள் டைம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இல்லை நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னா ஆப்பில் இன்றைக்கி தான் டேட்டுன்னு காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நேரம் அவங்களோட ஆர்கியூ பண்ணுவீங்க. இல்லை முதல்ல இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு ஆர்கியூ பண்ண அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவாங்க, நீங்கள் இன்றைக்கி இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட்டை கட்டி ஆகணும் அப்படின்றது அவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ அப்படி கட்டல அப்படின்னா ஃபர்தர் லீகல் ஆக்ஷன் உங்கள் மேலே எடுப்போம் அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சரி ஓகே 3500 தானேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ரெடி பண்ணி அவங்க பேமெண்ட்டை கட்டிடுவாங்க. கட்டினதுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு கால் வரும். சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க, பட் ஆனால் லேட்டாக கட்டியிருக்கீங்க. சொன்ன டைம் வந்து காலையில் 10 மணியோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் கட்டினது வந்து 11 மணிக்கு கட்டியிருக்கீங்க. ஸோ வந்து லேட்டாக கட்டினா லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இது எல்லாத்தையும் நீங்கள் பே பண்ணணும். இல்லைனா ஃபர்தராக உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக உங்களை ஒரு 2000 3000 கட்ட சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் கட்டுவீங்க. ஸோ இதுக்காக இந்த அடிஷ்னல் அமௌண்ட் உங்ககிட்ட கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட பேச்சுக்கு நீங்கள் பயப்படுறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான், இந்த ட்ரையலுக்காக தான் ஒரு 2000 3000 கட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நீங்கள் வந்து பயந்து நீங்கள் திருப்பி கட்டிடுறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்தது திருப்பி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி லேட் பேமெண்ட் இதெல்லாம் கட்டினீங்க, பட் ஹவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் வந்து எங்களோட கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம மிரட்டிருக்கீங்க, அதனால் நாங்கள் உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் தனியாக எடுக்க போகிறோம் நீங்கள் மிரட்டினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஒரு லீகல் நோட்டீஸ் மாதிரிலாம் அனுப்புவாங்க. இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆரும் ஃபேக்காக இருக்கிற மாதிரி தான் வாட்ஸ்அப்லேயே அனுப்புவாங்க. அதை பார்த்து பயந்து ஓகே நம்ம திருப்பி பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 30,000 கட்ட சொல்லுவாங்க. அப்படி இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கணும்னா இவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்வாங்க. சரி கேஸை வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் அவங்க கட்டிடுவாங்க. அதை நீங்கள் கட்டுறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களை பிளாக்மெயில் பண்ணி திருப்பி அடுத்தது உங்கள்கிட்ட லேக்ஸ் கணக்கில் கேட்பாங்க. இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து எடுத்த அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 2 3 பேருக்கு மட்டும் உங்கள் கால் லாக்ஸ் எடுப்பாங்க. ரீசெண்டாக நீங்கள் யாருக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க, இல்லை ரெகுலராக யாருக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல அந்த ஃபோட்டோகிராஃப் அனுப்புவாங்க, மார்க் பண்ண ஃபோட்டோகிராஃபாக அனுப்புவாங்க. அனுப்பிச்சு இந்த மாதிரி வந்து இவங்க வந்து உங்கள் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டு அனுப்புவாங்க. உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணோடனே வி ஆர் லிவிங் இன் அ கன்சர்வேட்டிவ் சொசைட்டி, இந்த மாதிரி ஒரு பிக்சரை பார்த்துட்டு நம்ம வந்து சரி ஓகே ஏதோ ஒன்று கட்டி விட்டுறலாம், நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டிடுவோம். ஸோ கட்டினதுக்கு அப்புறமும் சரி முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா விட மாட்டாங்க. ஏன்னா உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த காண்டாக்ட் லிஸ்ட்டை வச்சு உங்கள் காண்டாக்டில் இருக்க எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்புவாங்க. சார் உங்கள் பேரை வச்சு தான் இந்த லோன் வாங்கியிருக்காங்க, அவர் லோனை திருப்பி கட்டல, அதனால் நீங்கள் தான் அவங்கள கட்டி ஆகணும் அப்படின்னு அவங்கள வந்து கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. உடனே அவர் பை டிஃபால்ட் உங்களுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணி என் பேரை வச்சு இருக்கீங்களோ, அவங்களுக்கு தெரியாது என்னன்றது. என் பேரை வச்சு லோன் வாங்கினீங்க அப்படின்னா, அப்போ திருப்பி இந்த மாதிரி நான் யாரையும் காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட 2000 கொடுத்துட்டு 4000 வந்து உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வாங்குறது அவங்களோட எண்ணம் கிடையாது. ஸோ அவங்களோட எண்ணம் நீங்கள் ஏமாறுறீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் ஏமாறக்கூடிய ஆளாக இருந்தது அப்படின்னா உங்களை ஏமாற்றி எவ்வளோ பணம் வாங்கலாம் அப்படின்றது தான் வந்து அவங்களோட எண்ணம். ஸோ உங்கள் பயத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு தான் இந்த பிஸ்னஸே நடக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட பணம் வாங்குவாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதையும் மீறி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல அந்த ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். திருப்பி அவங்க உங்களை ஏதாவது காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. ஸோ அவங்க நம்பர் சிம்பிளாக பிளாக் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து கம்யூனிகேஷன் அனுப்பிச்சாலுமே கூட பிளாக் பண்ணி விடுங்க. அதையும் மீறி மற்றவங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய்ட்டு மொபைல் ஹேக்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை நீங்கள் போட்டுருங்க. போட்டு யாராவது உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா மொபைல் ஹேக் ஆயிருக்கு, நான் சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுங்க. யார்கிட்டையும் நான் லோன் எடுத்தேன், கட்டல இந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் யாருக்கும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இது என்ன பிகாஸ் இது வந்து சிபிலில் வந்துடும் அதில் வந்துடும்ன்றலாம் பயப்படுத்துவாங்க. இதெல்லாம் எதுவுமே ஃபேக் அப்ளிகேஷன் வந்து எதுவுமே வராது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. சார் இப்போ எஜுகேட்டடே கொஞ்சம் இவ்வளோ நிறைய தடுமாறுறாங்க. இப்போ சாமானியர் ஒரு ஆப் லோன் இருந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 1000 ஆப் லோன் இருக்குது. அவங்கள இப்போ இந்த ஃபோட்டோ போட்டு மிரட்டுறதா இருக்கட்டும், அதிக ஒரு இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் சட்டத்தில் இருக்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண தாராளமாக பண்ணுங்க. தனியாக வந்து கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்க, பணம் கட்டி ஏமாந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1930 அப்படின்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆன்லைனில் cybercrime.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அங்கே கால் பண்ணி அங்கேயும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ப்ளஸ் எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்களோ, அதாவது உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஒவ்வொரு டைம் மல்டிபிள் அக்கௌண்ட் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஒரே அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு அமௌண்ட் வாங்கும்போது வேறு வேறு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸு, ட்ரான்சாக்ஷன் ஐடி, ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க வச்சு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்கோ அதை நம்ம கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு திருப்பி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ சட்டப்பூர்வமாக இதுக்கு தீர்வு இருக்குது. பட் ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன் வரதில்லை. ஸோ வந்து ஓகே பணம் போயிடுச்சு நம்ம வெளில சொல்லலாம். பிகாஸ் அஸ் செட் இயர்லியர் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதே வந்து ஒரு பெரிய இதாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக எடுத்துக்கிறாங்க நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைனில் கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். இதில் 2 விஷயம் முக்கியமாக நம்ம பார்க்கணும்.
என்னென்னா பணம் போச்சு பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் எல்லாருமே. பட் அப்படி நினைக்கக்கூடாதுன்றது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மல்டிபிள் அக்கௌண்ட் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் எந்த அக்கௌண்ட் வந்து ஒரு நார்மல் ஒரு சிவிலியனோட அக்கௌண்ட்டு, யாரோட அக்கௌண்ட் வந்து ஒரு டெரரிஸ்டோட அக்கௌண்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு டெரரிஸ்ட்டை அட்டாக் பண்ணும்போதோ, இந்த டெரரிஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ பிடிக்கும்போதோ, அப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அவரோட அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கும். ஸோ அன்றைக்கி நீங்கள் டெரரிஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணீங்களா, மாவோயிஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணீங்களா அப்படின்ற கொஷின்லாம் வரும். அப்போ வந்து இல்லைங்க நானே ஒரு கேஸில் ஏமாந்தது தாங்க இந்த பணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த ரெக்கார்டுமே கிடையாது. ஸோ அது அட்லீஸ்ட் அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருங்க. சில கேசஸில் உங்களுக்கு அந்த லோன் வருது இல்லைங்களா அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டு வர்ற அமௌண்ட்டு இனிஷியலில் நீங்கள் லோன் எடுக்கும்போது 2500 3000 கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டும் டேரெக்டாக கிரிமினல் அவனோட அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குற அமௌண்ட் கிடையாது. ஸோ இது வேற ஒரு ஸ்கேமில் வேற ஒருத்தங்களை ஏமாற்றி அவங்ககிட்டேருந்து வாங்குற அமௌண்ட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அவங்ககிட்ட உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேறு வேறு அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வேற ஒருத்தங்க ஏமாறுறவங்களுக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அவங்ககிட்ட கொடுத்து அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நாளைக்கு அவர் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. காரணம் அவர் பணம் டெபாசிட் பண்ணது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அப்போ அப்படி வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏமாந்தேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்காது. அதனால தான் வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிடுங்கன்னு அட்வைஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இந்தியாவில் கிடையாதுங்க. இது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றதுனால அது ஃபேக்கு தான் அர்த்தம். ஸோ என்ன பண்ணுறாங்க கிரிமினல்ஸ் இந்த மாதிரி கேசஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து இப்போ ஆன்லைனில் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை வந்து டெலிகிராம் மூலியமாக உங்களை கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பேர் சொல்லுவாங்க. சிபிஐன்னு சொல்லுவாங்க, நார்கோட்டிக்ஸ்ன்னுவாங்க, என்ஐஏலேருந்து பேசுகிறோம் அப்படின்வாங்க. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இல்லீகல் ஃபண்ட்ஸ்லாம் வந்திருக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் இமீடியட்டாக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ உங்கள் மேலே ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நான் அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி வாரண்ட்லாம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு வாரண்ட் காப்பி மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்புவாங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம்லேயே அனுப்பிச்சு, ஸோ இப்போ வித் இமீடியட் எஃபெக்ட் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு. கேமரா விட்டு நீங்கள் எங்கேயும் நவரக்கூடாது அப்படின்னுடுவாங்க. வாட்ஸ்அப் கேமரா ஆன் பண்ணுங்கன்னுவாங்க. இல்லை வந்து நீங்கள் சிஸ்டமில் இருந்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் கேமரா ஆன் பண்ணுங்கன்னுடுவாங்க. அந்த கேமரா விட்டு எங்கேயும் போகக்கூடாது, யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது. வீட்டில் யாராவது வீட்டில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல எல்லா டோர்ஸும் லாக் பண்ணிடுங்க. யார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் செக் பண்ணணும், எல்லாத்தையுமே நாங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ நீங்களே பாஸ்வேர்டெல்லாம் போட்டு நீங்களே தான் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பாங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், ஓகே இவ்வளோ பணம் இருக்குது, இதனோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. கேட்கும்போது நான் வந்து இப்படி தாங்க வந்துச்சு, எனக்கு ஒரு சேலரி வந்துச்சோ இல்லை ஒரு பிஸ்னஸில் யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்களோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை நாங்கள் வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஆன்சர், ஸோ வி நீட் டு வெரிஃபை அப்படின்வாங்க. ஸோ வெரிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் கொடுக்குறோம் நம்ம, அந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், நாங்கள் அந்த அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கவர்மெண்ட் அக்கௌண்ட்லேருந்து திருப்பி உங்களுக்கே கொடுத்துட்றோம் அப்படின்வாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி இதை நம்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அதுலேயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பேர் அதில் போட்டிருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பரில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பேர் போட்டிருக்கும். ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துருப்பாங்க, இது கொடுப்பாங்க. அது நம்ம வந்து பார்க்கும்போது வந்து ஓகே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பணம் போகுது அப்படின்னா ஒன்லி அக்கௌண்ட் நம்பரை மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவது. அந்த அக்கௌண்ட் நம்பருக்குள்ள இந்த அக்கௌண்ட் நேம் தான் இருக்கா அப்படின்றது சிஸ்டம் வெரிஃபை பண்ணுறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் அதுதான் நடக்குது. சில பேங்க்ஸில் அக்கௌண்ட் நம்பரும் அக்கௌண்ட் நேமும் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் கிரெடிட் ஆகும் பெனிஃபிஷரிக்கு. சில பேங்க்ஸில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும் மேட்ச் ஆச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிஷரி கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸோட அக்கௌண்ட் நம்பர் அவங்க எடுத்துக்கிறாங்க. அது ஏதோ ஒரு பேரில் தான் வந்து அக்கௌண்ட் இருக்குங்க. பட் ஆனால் உங்ககிட்ட கொடுக்கும்போது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட பேரை கொண்டு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்த பணம் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் உங்களை முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இருக்கலாம், 4 மணி நேரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்களை உட்கார வச்சிருப்பாங்க. நீங்கள் அது இருக்கலாம். அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் வந்து திருப்பி ஃபர்தராக கூப்பிட்றோம், இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நடக்கும். பட் இது எல்லாமே ஃபேக்கு தான், எதையுமே நம்ப தேவையில்லை. இப்போ ஸ்கேம்னாலே இந்த லோன் ஸ்கேம் தான் அதிகமாக நிறைய பேர் பாதிக்கும். இது போக ட்ரெண்டிங்காக இந்த இதில் மக்கள் ஏமாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட நிறைய இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களை டார்கெட் பண்ணி ஒரு ஸ்கேம் நடக்குது. என்னென்னா நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வந்து மாதம்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னுவாங்க. அது என்னென்னா வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ போடணும், நாங்கள் சில கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுப்போம், யூடியூப் சேனல்ஸ் கொடுப்போம், அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரிவ்யூ போடணும், ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும், அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ரேட்டிங்க்கு வந்து ₹100 ஒரு ரேட்டிங், ₹200 ரேட்டிங்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க.
நீங்கள் கொஷின் கேட்பீங்க, இது ஏன் இன்னைக்கு கொடுக்கவே இல்லை நீங்கள் எங்களுக்கு ரேட்டிங்கன்னா, இல்லை உங்கள் ஸ்கீம் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஸ்கீம் நீங்கள் போனீங்கன்னா தான் பண்ண முடியும், இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா. அப்போ ஸ்கீம் என்னன்றது நீங்களே கேட்பீங்க. அப்போ சொல்லுவாங்க, எங்களுக்கு சில்வர்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, கோல்டு பிளாட்டினம் ஸ்கீம் இருக்குது. இப்போ நீங்கள் சில்வர்னா ஒரு 15,000 கட்டுங்க, கோல்டுனா 50,000 கட்டுவாங்க, பிளாட்டினம்னா 1,00,000 கட்டுங்க. டெய்லி உங்களுக்கு நீங்கள் 10 ரிவ்யூ போடலாம், நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை ரீஃபண்டும் பண்ணிவிடுவோம், ப்ளஸ் கொடுக்குற ரிவ்யூக்கு அமௌண்ட்டும் உங்களுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவோம் அப்படின்வாங்க. இதை நம்பி நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க. எஸ்பெஷலி வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து நகையை அடமானம் வச்செல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பணம் கட்டி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. வீட்டில் தெரியாமலே வந்து இந்த விஷயத்தை பண்ணி அதை வெளியிலையும் சொல்ல முடியாமல் நிறைய பேர் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியில் ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 நாள் அது 4,00,000 மாறும் அப்படின்வாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நிறைய கிரிப்டோ கரன்சி பற்றியெல்லாம் வந்து படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒன்லி எலைட் சொசைட்டி ஏமாத்துறதுக்கான ஸ்கேம்ஸ். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி அவங்க கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய படிச்சிருப்பாங்க. கிரிப்டோவில் இந்த மாதிரி வந்து ரேட்ஸ் ஏறுது இறங்குதுன்னெலாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து உங்களை அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரும். கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கு இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்னு வரும். அது நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்தது இந்த மொபைல் நம்பரை கால் பண்ணுங்கள் இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ண உடனே உங்களை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெல்கம் டு ஒரு குரூப், இந்த மாதிரி வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்வாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டார் இருக்கார், அவர் வந்து கிளாஸ் எடுப்பார் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒரு மென்டார் மாதிரி அதில் வந்து குரூப்லேயே ஒருத்தங்க இருப்பாங்க. அவர் வந்து சொல்லுவார், இன்றைக்கி இந்த மாதிரி வந்து ஒரு ஷேர்ஸை வாங்க, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி நீங்கள் பை பண்ணுங்கள், இதில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பை பண்ணோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது அதன் மூலிமா பை பண்ணுங்கன்னுவாங்க. தட்ஸ் கால்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் அவங்க டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபேக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ப்ளஸ் உங்கள் ப்ராஃபிட்டும் சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே 1,00,000 கட்டியிருப்பீங்க, ஒரு 20 மினிட்ஸில் அது 3,00,000 மாறி இருக்கும். ஸோ அப்போ என்னது உங்களுக்குள்ளே பெரிய நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். ஓகே, 1,00,000 கட்டினோம், பார்த்தா இப்போ ப்ராஃபிட்டில் ஒரு 3,00,000 காமிக்குது அப்படின்னுங்க. ஸோ அதை நீங்கள் வித்ரா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% நீங்கள் ஸ்டார்டிங்கில் வித்ரா பண்ணலாம். வால்யூம் அதிகமாக போகும்போது தான் நீங்கள் அதிகமான அமௌண்ட் வித்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, 10% வித்ரா பண்ணி பார்க்கலான்னு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா 30,000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து அதன் மீதான நம்பிக்கை அதிகமாகிடுது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த குரூப்பில் இருக்கவங்க நிறைய உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணீங்க, ப்ராஃபிட் வந்துருச்சு, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, அதே குரூப்பில் இன்னொருத்தவங்க ஒரு போஸ்டிங் போடுவாங்க. நேற்று நான் வந்து ஒரு 20,00,000 இன்வெஸ்ட் பண்ணேன், இன்றைக்கி எனக்கு 40,00,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, இல்லை 60,00,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் நீங்கள் டெம்ப்ட் ஆகுவீங்க. ஓகே, அப்போ வந்து நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஒரே நாளில் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ஆன்லைன் ஷேர் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப்போ டெலிகிராம்குள்ளே போய்ட்டோ அவங்க சேட் பண்ணுறதோ அவங்க டெம்ப்ட் பண்ணுறத வச்சோ எதுவுமே பண்ணாதீங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த குரூப்பில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் நீங்கள் மட்டும் தான் டார்கெட். மிச்சம் 100மே வெறும் நம்பர்ஸ் தானே தவிர 100 பர்சன்ஸ் கிடையாது. உங்களை டார்கெட்டாக வச்சு உங்களை ப்ரொவோக் பண்ணுறதுக்கும், உங்களை டெம்ப்ட் பண்ணுறதுக்கும், உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கும் அவங்க எல்லாத்தையுமே வந்து நிறைய போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த குரூப்லேருந்து யாராவது ஒருத்தர்கிட்ட தனியாக நீங்கள் போய் சேட் பண்ணிங்கன்னா கூட அவங்களும் சொல்லுவாங்க, ஆமாம் நான் இவ்வளோ சம்பாரித்தேன், இவ்வளோ லாபம் இருந்துச்சு எனக்கு, இந்த கம்பெனி ட்ரஸ்டட் கம்பெனி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அது எதுவுமே நம்பாதீங்க. இது எல்லாமே 100% ஃபேக்காக தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே சார், லாஸ்ட்டாக ஆன்லைனில் லோன் ஸ்கீம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஓகே, இது பேங்க்லேயே மோசடிகள் நடக்குது, அதுவும் மக்களுக்கு அது நடக்க தான் செய்யுதா? இல்லை, பேங்க்கில் ஏதாவது மோசடி நடந்தது அப்படின்னா தனியாக ஆர்பிஐயில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ வந்து ஆர்பிஐ வந்து ரெகுலேட்டரி பாடி ஃபார் ஆல் பேங்க்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ தாராளமாக நீங்கள் ஆர்பிஐயில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதில் தனியாக ஓம்புட்ஸ்மேன் தனியாக இருக்குது, அந்த ஓம்புட்ஸ்மேனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி ஆக்டில் அட்ஜுடிகேஷன் தனியாக இருக்குது. ஸோ ஐடி அட்ஜுடிகேஷன் தனியாக இருக்குது. அவங்க மேலேயும் வந்து பேங்க் மேலேயே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பேங்க்கிட்டேருந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இழந்தீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் இல்லாமல் காம்பன்சேஷனும் சேர்த்து வாங்கலாம். ஸோ இதில் காம்பன்சேஷன் ஃபார் மென்டல் அகனி, காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் ஃபியூச்சர் பிஸ்னஸ். அந்த 10,00,000 ரூபா வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருப்பீங்க. அப்புறம் அந்த பணத்தை பூரா ஏமாற்றி பேங்க்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது ஃபர்தராக பிஸ்னஸ் பண்ண முடியாமல். ஸோ இது எல்லாத்தையும் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம். இந்த பேங்க்கில் அந்த நம்பர்லேயே ஆக்சிஸ் சம்திங் அந்த மாதிரி நேம்லேயே ஒரு ஸ்கேம் கால் மாதிரி வருது, நீங்கள் ஒரு 20,000 ரூபா எஃப்டி போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லைங்க. ஃபோனில் பண்ணுறதெல்லாம் எதுவுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. பேங்கர்ஸ் மோஸ்ட்லி ஃபோன் பண்ணி யாரும் உங்களுக்கு வந்து ஃபோன் மூலியமாக நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணுங்கன்னா எதுவுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் அது பேங்க்லேருந்து வந்தால் கூட ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னா பிரான்ச்சை விசிட் பண்ணி நீங்கள் அது மாதிரி பண்ணுறது சேஃப். அதே மாதிரி எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதாலும் பேங்கிங் அப்ளிகேஷனுக்குள்ளே பண்ணுங்கள், தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து பண்ணாதீங்க. ஸோ இப்போ எல்லா பேங்க்குமே வந்து பேங்கிங் அப்ளிகேஷன், மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது நீங்கள் பண்ணி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி ஆன் த பேங்க். ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்க அப்படின்னா
பேங்க் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்பிஐ ஆப்லேருந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ட்ரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகுது, பட் இருந்தாலும் அமௌண்ட் டெபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஜிபே மூலிமா ஃபோன்பே மூலிமா ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அமௌண்ட் வந்து டெபிட் ஆகுது, பட் வந்து பெனிஃபிஷியரி கிரெடிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் பேங்க் கேட்க முடியாது. ஓகேங்களா? ஒன்லி அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை தான் ரெஸ்பான்சிபிள், அந்த ஆப் தான். அந்த மாதிரி ஆப்ஸுக்கு வந்து பிரான்ச்சஸ் கிடையாது, எங்கேயும் டேரெக்டாக விசிட் பண்ண முடியாது, யார் கூடயும் நீங்கள் டேரெக்டாக 1-to-1 இன்ட்ராக்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலிமா எது பண்ணாலுமே பேங்க் will take that responsibility. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஜிபே ஃபோன்பே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 இது நிறைய இருக்குங்க. இதில் எதை நம்ம நம்புறது இல்லாட்டி இது யூஸ் பண்ணாமல் தடுக்கிறது தான் இல்லை அப்படி இல்லைங்க. அதாவது சேஃபாக வேணும்னும் போது பேங்கிங் அப்ளிகேஷன் மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி 100% பேங்க்குக்கு வந்துடுது. ஸோ அதனால் நம்ம கேட்குறதுக்கு ஒரு பிரான்ச்சுனாவது இருக்குது, நம்ம போய் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் இப்போ வந்து நம்ம விசிட் பண்ணுறதுக்கோ வந்து எதுவுமே பிரான்ச்சஸ் கிடையாது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் மும்பை வச்சிருப்பாங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் மும்பையில் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னுடுவாங்க. நீங்கள் கஸ்டமர் கேரில் கேட்டாலும் அதே தான் உங்களுக்கு பதில் வரும். கஸ்டமர் கேர்லேயும் உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸும் இருக்காது. வெரிஃபை பண்ணுறோம், 7 days டைம் கொடுங்க, 10 days டைம் கொடுங்க, இப்படின்றது மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுவும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லை. பட் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்காக நிறைய பேர் அதை பண்ணுறாங்க, பண்ணலாம். பட் யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட். ஸோ இதில் போச்சு அப்படின்னா நம்ம பேங்க்கை கேட்க முடியாது, இவங்களை மட்டும் தான் நம்ம பெரிய கேட்க அமௌண்ட்லாம் எஸ் இருக்கலாம். எஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.